இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு கீரை தான் அப்படின்னு சொன்னால் எந்த சின்ன பசங்களாக இருந்தாலும் ஓடிடுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. சின்ன வயசுலேருந்தே எனக்கு கீரைனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஒரு ரெசிபி என் லைஃப்பில் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. கீரை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்றது நான் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு இந்த கீரையை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது என்னோடய அக்கா தான். ஏதோ பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. நான் கூட எங்கள் அக்கா கிட்டே சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கேட்டேன், இதில் ஏதாவது ஃப்ரெஷ் க்ரீமோ பன்னீர் மாதிரி எதுவும் போட்டியா அப்படின்னு. ஆனால் அதுதான் கிடையாது. இது பியோர் கீரை ரெசிபி. 3 குட்டி தக்காளி, அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ், பீனட்ஸ், அப்புறம் இஞ்சி பூண்டு, இவ்வளோ தான். இதை போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். கொஞ்சமாக நெய் விட்டு அதில் காயப்பொடியும் போட்டு அந்த கீரையோடு சேர்த்து வதக்கிடணும். கீரை நம்ம போடும்போது எவ்வளோ இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா கொஞ்சோண்டு ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ரெசிபிக்கு இந்த கீரை போதும். அதே பாத்திரத்தில் அகைன் கொஞ்சம் கார்லிக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் சென்டரில் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் கடலை மாவு. இந்த கடலை மாவு எதுக்குன்னா கிரேவியை ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்கு. இதை கடலை மாவு பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா வரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே ஆனியன் கூடையும் சேர்த்து வரட்டிடலாம், மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போது நல்லா இன்னும் கொஞ்சம் குக் ஆயிரும். அந்த பச்சை ஸ்மெல் இருந்தால் கிரேவியோட டேஸ்ட்டு கெட்டு போயிடும். அதனால் அதை நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பியூரியையும் அதில் சேர்த்துடணும். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கொரியாண்டர் பொடி, கொஞ்சம் ஜீரக பொடி, அவ்வளோதான். இந்த கிரேவியை நல்லா குக்காக விடணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நீங்கள் குக் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கிரேவி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு. செம்ம டேஸ்டான ஒரு கிரேவி ரெடி ஆயிரும். லாஸ்ட்டில் நம்ம சால்ட் ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணியாச்சுன்னா கிரேவி இன்னும் கொஞ்சம் சூப்பராக குக் ஆயிரும். தண்ணி நமக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கிரேவி ரொம்ப திக்காக வேணும்னா தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் கசூரி மேத்தியும் போட்டாச்சுன்னா ஸ்மெல்லு அப்படியே ஆளை தூக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிரும். இந்த கிரேவியை சப்பாத்தி கூட சாப்பிட்டா டெட்லி காம்பினேஷன். ஆனால் எனக்கு சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ண டைம் கிடைக்கலன்னு இன்றைக்கி தோசை கூட சாப்பிட்டாச்சு. இதுவும் சூப்பராக இருந்துச்சு.